ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? மாமா கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. சிஎஸ்ஆர் போட்டாங்க, காப்பியை கையில் கொடுத்துட்டாங்க. என்னுடைய பொண்ணை காணும்னு நானும் ஸ்டேஷன் வாசல்ல வந்து நிப்பண்ணேன். நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல சுந்தரவல்லி. எல்லாம் என் தலையெழுத்துன்னு தான் சொல்லணும். கூட பிறந்தவனோட புள்ள நல்லவனா இருப்பான்னு நினைச்சு பொண்ணை கொடுக்கணும்னு பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதுக்கு கிடைச்ச தண்டனை தான் இது. சுந்தரவல்லி, எனக்கே இப்பதான் அவனை பத்தி தெரியும். அண்ணா ப்ளீஸ், நீங்க மட்டும் வாயை திறந்து எதுவுமே பேசிடாதீங்க. என்னன்னு புள்ளைய பெத்து வச்சிருக்கீங்க, ஒரு அயோக்கியனை பெத்து வச்சிருக்கீங்க. கொஞ்சம் நெஞ்ச தப்பா செஞ்சிருக்கான். இது எல்லாத்துக்கும் மேல ஒரு கொலையே செஞ்சிருக்கான். அதுவும் ஒரு அப்பாவி பொண்ணு. அவளை முன்ன பின்ன யாருன்னு கூட அவனுக்கு தெரியாது. எப்படி அவனுக்கு இப்படி மனசு வந்துச்சு? நல்ல வேளை என் பொண்ணு கழுத்துல அவன் தாலி கட்டல. தாலியை மட்டும் கட்டி இருந்தா என்ன இருக்கும்? கட்டி கொடுத்து ஊருக்கு அனுப்பி திருப்பி அவளை ஒரு பொணமா இல்ல என்கிட்ட திருப்பி கொடுத்திருப்பீங்க. இது நாங்க செஞ்ச புண்ணியம் இல்ல, தெய்வம் தான் அவளை காப்பாத்திருக்கு. இவ்ளோ நல்லவ மாதிரி நடிச்சு குடிக்க மாட்டேன், சிகரெட்டை கையால கூட தொட மாட்டேன்னு என்னென்னலாம் டிராமா போட்டான். அந்த முகத்தை பார்த்து அப்படி நம்பிட்டோமேமா. எல்லாமே போய் எப்படின்னு உங்களுக்கு உங்க பையன் இப்படி ஒரு அயோக்கிய கேவலமானவன் எதுவுமே தெரியாது நீங்க சொல்றத நாங்க நம்பணுமா? சுந்தரவல்லி, நீ என்ன பேச்சுமா பேசுற? வேற என்ன பேச சொல்றீங்க? எவ்வளவு பெரிய தப்பெல்லாம் செஞ்சிருக்கா, எல்லாமே எனக்கு தெரியாதுன்னு நீங்க சொல்ல வரீங்களா? அப்படி ஒரு பையனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சீங்க, எதுவுமே தெரியாதுங்கிறீங்களா? சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது சுந்தரவல்லி. தயவு செய்து என்ன நம்பு. நடிக்காதீங்க. தெரியாத மாதிரி நீங்களும் அவன் கூட சேர்ந்து நாடகம் போடுறீங்க. சுந்தரவல்லி, நான் அப்படிலாம் செய்வேனா? தெரியலையே, யாரு எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. தோ பாருங்க, என் பொண்ணை காணோன்னு போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல குடும்பத்தோட வந்து நிக்கிறோம். இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. சுந்தரவல்லி, கொஞ்சம் நிறுத்துறியா? என் புள்ள தப்பு பண்ணிட்டான்னு வார்த்தைக்கு வார்த்தை வாய் கூசாம சொல்லிட்டே இருக்க. அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்திருக்கீங்கல்ல, அவன் மேல கேஸ் போட்டிருக்கல்ல. அவன் தப்பு செஞ்சிருந்தானா அத கோர்ட்டு சொல்லட்டும். நீங்க ஒன்னும் கோர்ட்டும் இல்ல, ஜட்ஜும் இல்ல. முதல்ல என் புள்ளைய பத்தி கண்டபடி பேசுறத நிறுத்து. என்ன நீ என்ன ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? அவன் தான் கொலை செஞ்சான்னு வீடியோ ஆதாரம் இருக்கு, ஞாபகம் இருக்குல்ல? ஏ, உன் புள்ள கூட கொலை பண்ண மாதிரி ஒரு வீடியோ ஆதாரம் கிடைச்சதுல, அத வச்சு உன் புள்ளைய கூட தான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. அப்போ உன் புள்ள கொலைகாரன்னு ஒத்துக்கிறியா? முதல்ல உன் புள்ள கொலைகாரன்னு சொன்னாங்க, அப்புறம் அவனே திரும்ப வந்து என் புள்ள கொலைகாரன்னு சொல்றான். இத நம்பி போலீஸும் என் புள்ளைய ஜெயில போட்டிருக்காங்க. அவ ஒண்ணு சும்மா சொல்லல, எல்லாத்தையும் ஆதாரத்தோட நிரூபிச்சிருக்கான். அதே மாதிரி என் புள்ளையும் நிரூபிப்பான். அதுக்குள்ள நீ வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவியா? இல்ல நான் கேக்குறேன், இது உங்க ஊரு, போலீஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க. உங்க செல்வாக்க பத்தி ஊருக்கே தெரியும். பணத்தையும் செல்வாக்கையும் வச்சு நீங்களே ஏன் என் மகனுக்கு எதிரா இத செட் பண்ணிருக்க கூடாது? அதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? ஏன் நீ போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறதுக்கு தான் இவ்வளவு செலவு பண்ணி இவன் தான் மாப்பிள்ளை சொல்லி ஊரு முழுக்க பத்திரிக்கை அடிச்சு கொடுப்பாங்களா? இந்த மாதிரி தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு தான் பிரம்மாண்டமா கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி ஊரையே கூப்பிட்டு சந்தோஷமா திருவிழா மாதிரி நடத்திட்டு இருக்குமா? இதெல்லாம் அதுக்காகவா பண்ணும்? பெருசா பேச வந்துட்டாங்க. கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாம பேசுறீங்க. உங்க பையன் அந்த ரிமோட் கண்ட்ரோல் கார்ல கேமரா வச்சு எல்லா பொம்பளைங்களையும் அசிங்கமா வீடியோ எடுத்து வச்சிருக்கான். அது ஏன் பையனா உங்க பையனா? அத பார்த்து கேள்வி கேட்ட ஹேமாவ கொஞ்சம் கூட ஈவ இறக்கமே இல்லாம அவளை துடிக்க துடிக்க கொண்டு இருக்கான். அவன் கொலைகாரன் இல்லையா? எல்லாம் தெரிஞ்சு பேசிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் போலீஸ் கண்டுபிடிப்பாங்க. அதுக்கு நீ என்ன வேணாலும் பேசுவியா? பேசுவேன். ஏன்னா எல்லா ஆதாரமும் அவனுக்கு எதிராக தான் இருக்கு. அதனால நான் பேசதான் செய்வேன். இப்ப என் பொண்ணு காணாம போயிருக்காளே, அந்த விஷயத்துக்கும் அவன் தான் காரணமா இருக்கணும். ஏய், வாங்கி மூடு சுந்தரவல்லி.
காணாம போனது உன்னோட பொண்ணு மட்டும்தானா? ஏன் பொண்ணு சேர்ந்து தானே காணாம போயிருக்கா. ஆனா உன் புள்ள சந்தோஷமா ஜாலியா வெளியில சுத்திட்டு இருக்கான்ல. உங்களை விட எங்களுக்கு தான் பாதிப்பு அதிகம். அவன் வெளியில சந்தோஷமா இருக்கானா? அவன் எந்த பிரச்சனையும் பண்ணல, எந்த தப்பு பண்ணல, அதனாலதான். ஆனா உங்க புள்ள என்ன பண்ணிருக்கான்? கொலை பண்ணிருக்கான். அது அவனே ஒத்துக்கிட்டு தானே ஜெயிலுக்கு போயிருக்கான். அது தெரியலையா உங்களுக்கு? என்னத்த ஒத்துக்கிட்டான்? அமெரிக்கால இருந்து உங்க பொண்ணுதான் வேணும்னு தேடி ஓடி வந்தான்ல. அவனுக்கு கொலைகார பட்டு கட்டினீங்க. அந்த விரக்தியில செய்யாத குற்றத்தை நான் தான் செஞ்சேன்னு என் புள்ள சொல்லி இருக்கான். இதுல என்ன இருக்கு? எப்படி வாய் கூசாம போய் சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன போய் பேசிட்டேன்? நீயும் உன் குடும்பமும் தான் பொய்க்கு மேல பொய்யா சொல்லிட்டு இருக்கீங்க. பத்தாததுக்கு உன் மகன் சூர்யா அவனை அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிருக்கான். பெருசா பேச வந்துட்டியா நீ? இவ்ளோ ஆதாரம் கிடைச்சதுக்கு அப்புறமும் இந்த பேச்சு பேசுறீங்களே, இதெல்லாம் கிடைக்கலனா என்ன பேச்சு பேசிருப்பீங்க? யாரு தப்பு பண்ணாங்க? என்ன பெருசு ஆதாரம் இருக்கு? யாரு தப்பு பண்ணாங்கன்னு கோர்ட்டு தான் முடிவு பண்ணும். நீயும் உன் குடும்பமும் இல்ல. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. புரியுத? நீ கோர்ட்டு தானே, அது நிச்சயமா கொலைகாரனை புடிச்சு அவனுக்கு தண்டனை கொடுக்க தான் போகுது. பாத்திரலாம். கோர்ட் என்ன தண்டனை கொடுக்குதுன்னு நாம பாத்திரலாம். அப்ப தெரியும் இதுல யாரு தப்பானவன்னு. நான் நிரூபிப்பேன் சுந்தரவல்லி. கோர்ட்டுல நான் நிரூபிப்பேன். என் புள்ள எந்த தப்பும் பண்ணலன்னு நான் நிரூபிக்கல, என் பேரு ஜோதி இல்ல. ஓ, என்ன நீ என்கிட்டயே சவால் விடுறீங்களா? நான் இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. தப்பு செஞ்ச உங்க பையனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம நான் ஓய மாட்டேன். அவட ஜெயிலுக்கு அனுப்பல. என் பேரு சுந்தரவல்லி இல்ல, பாத்துக்கலாம். சுந்தரவல்லி ப்ளீஸ், இது போலீஸ் ஸ்டேஷன். பாரு, சுத்தி இருக்கிற எல்லாரும் நம்மளதான் பாக்குறாங்க. சுந்தரவல்லி, வீட்டுக்கு போய் எதுவும் இருந்தாலும் பேசிக்கலாம். மாப்பிள்ள, ஜோதியை கூட்டிட்டு கார்ல இருங்க. எதுவும் இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம். இல்ல மச்சான், நான் உங்க வீட்டுக்கு வர மாட்டேன். என்ன என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? வீட்டுக்கு வராம எங்க போக போறீங்க? இவ்வளவு பெரிய சென்னையில எங்களுக்கு தங்குறதுக்கு இடமா இல்ல. எங்களுக்கு எங்க புள்ள முக்கியம். அவன் எந்த தப்பும் பண்ணலன்னு நிரூபிக்காம என் புள்ளைய கையோட கூட்டிட்டு போகாம நான் அந்த நாட்டை விட்டு போக மாட்டேன். அதே நேரம் உங்க வீட்டு வாசப்படியே நான் மிதிக்க மாட்டேன். என்ன நீ? அப்ப நான் தான் குற்றவாளியா? அத கோர்ட்டு சொல்லட்டு சுந்தரவல்லி. எப்ப இவ்வளவு தூரம் பேச்சு வந்துச்சோ, இதுக்கு மேல நமக்குள்ள உறவு தொடர்றதுல எந்த அர்த்தமும் கிடையாது. இனிமே நீயும் நானும் அண்ணன் தங்கச்சி இல்ல. போதுமா? இப்ப நம்ம ரெண்டு குடும்பத்துக்கு இருக்கிற ஒரே கனெக்ஷன் நம்ம ரெண்டு பொண்ணுங்க மட்டும்தான். ரெண்டு வீட்டு பொண்ணுங்களும் காணாம போயிருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்கணும். அது வரைக்கும் வேணா நம்ம ரெண்டு குடும்பமும் பேசிக்கலாம். அவங்க கிடைச்சிட்டா அதுக்கப்புறம் நீங்க யாரோ நாங்க யாரோ. தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க. போதும். இதுக்கு மேல இங்க நிக்க வேண்டாங்க. வாங்க போலாம்.